السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அது தப்புகிற பொழுது, அதிலே சருகல் ஏற்படுகின்ற பொழுது உண்டான ஆபத்தை சமூகத்திற்கு எச்சரிக்கையாக சொல்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒன்று அநீதம் இழைக்கப்பட்டவரின் பிரார்த்தனை, அநீதம் இழைக்கப்பட்டவரின் துஆ அல்லாஹ்விடத்திலே எந்த அளவிற்கு கபூலியத்தை பெறுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறித்து நிறைய பேசியிருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு இடம், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவை யமன் தேசத்திற்கு பெருமானார் ஆளுநராக, ஆட்சியாளராக அனுப்பி வைப்பார்கள். அப்படி அனுப்பி வைக்கின்ற பொழுது நிறைய உபதேசத்தை, வசியத்தை பெருமானார் அவருக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அதிலே மிக முக்கியமான ஒன்று, இத்தகி தஅவத்தல் மக்லூம், அநீதம் இழைக்கப்பட்டவரின் பிரார்த்தனையை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள் என்பார்கள் பெருமானார். ஏன் இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், فَإِنَّهُ لَيْسَ بَيْنَهُ وَبَيْنَ اللَّهِ حِجَابٌ, அநீதம் இழைக்கப்பட்டவருக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும் இல்லாமல் அந்த துஆ உடனடியாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லி தருகிறார்கள். ஒரு ஆட்சியாளரை அனுப்புகின்ற பெருமானார் எதை வேண்டுமானாலும் சொல்லியிருக்கலாம், எந்த செய்தியை வேண்டுமானாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அநீதம் இழைக்கப்பட்டவரின் பிரார்த்தனையை அஞ்சிக்கொள் என்று சொன்னார்கள் என்றால் அதில் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவத்தை இந்த சமூகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி தருகிறார்கள். கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, அநீதம் எவ்வாறெல்லாம் நிகழும், செயல்பாடுகளின் மூலமாக மட்டும் அநீதம் நடப்பதில்லை. காசையோ பொருட்களையோ ஏதேனும் பொருட்களை அபகரிப்பதின் மூலமாக மட்டும் அநீதம் அரங்கேறுவதில்லை. மாறாக பிறரை காயப்படுத்துகின்ற வார்த்தையை வெளிப்படுத்துவதும் அநீதம்தான். ஒருவருக்கு சிரமத்தை ஏற்படுத்துகின்ற சிரிப்பை வெளிப்படுத்துவதும் அநீதம்தான். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒருவருக்கு இடையூறு தருகின்ற விதத்திலே என்ன செயலெல்லாம் நம்மிடத்திலிருந்து வெளியாகிறதோ அனைத்தும் அநீதம்தான். அவர் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்த வேண்டும் என்று அவசியம் அல்ல. அவருடைய ஒரு முடங்கல் சப்தம் போதும் அல்லாஹ்விடத்திலே வலிமையாக அது மாறுகிறது. வரலாற்றிலே நிறைய சான்றுகளை நம்மால் பார்க்க முடியும். உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலத்திலே ஒரு நபர் உமர் ரலியல்லாஹு அவரிடத்திலே முறையிடுகிறார். கூஃபாவிலே ஆட்சியை குறித்து முறையிடுகிறார். கூஃபாவின் ஆட்சி சரியில்லை, கூஃபாவிலே ஆட்சியாளராக இருப்பது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வாறு அவர் முறையிடுகிறார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குழுவை கூஃபாவிற்கு கள ஆய்வு செய்வதற்காக அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த குழு கூஃபாவிற்கு செல்கிறது. சஅதுடைய ஆட்சி நல்ல முறையில் இருக்கிறது என்று எல்லோரும் சொன்னார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நீதமான ஆட்சியாளர் என்று எல்லோரும் ஒருமித்த குரலிலே எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் அபூ சஅதா என்ற ஒற்றை மனிதர் மட்டும் உமர் ரலியல்லாஹு இடத்திலே முறையிடுகிறார். கூஃபாவிலே சஅத் ரலியல்லாஹுவின் ஆட்சி சரியில்லை என்று குற்றம் சாட்டுகிறார். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நீதவான் இல்லை என்று குற்றம் சாட்டுகிறார். வழக்கு உமர் ரலியல்லாஹுவினுடைய வழக்காடு மன்றத்திலே விசாரிக்கப்படுகிறது. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஆஜரானார்கள். அப்பொழுது அவர்கள் பேசிய இந்த வார்த்தை ஹதீஸுகளிலே மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹும்ம இன்கான காதிபன் ஃபஅம்மி பஸரஹு, அல்லாஹும்ம இன்கான காதிபன், அவர் வைத்த குற்றச்சாட்டு மட்டும் உண்மையிலேயே அது பொய்யாக இருக்குமேயானால், இறைவா அவர் வைத்த குற்றச்சாட்டு மட்டும் உண்மையிலே பொய்யாக இருக்குமேயானால் ஃபஅம்மி பஸரஹு, அவருடைய பார்வையை போக்கிவிடு என்றார்கள் சஅத் ரலியல்லாஹு அல்லாஹ்விடத்திலே. அது மட்டுமல்ல, வ தவ்வில் உம்ரஹு, அவருடைய ஆயுளை நீ நீளமாக்கு. ஏன் தெரியுமா? அவர் கஷ்டத்திலே அவர் சிக்கி இருக்க வேண்டும், ஃபித்னாவிலே அவர் மூழ்கி இருக்க வேண்டும். அதனால் அவருடைய உடனடியாக நீ மௌத்தாக்கி விடாதே, ஆயிலை நீளப்படுத்து என்றார்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நிகழ்வு நடந்த ஒரு சில நாட்களிலே அபூ சஅதாவுடைய கண் பார்வை பறிபோகி விடுகிறது. உலகத்திலே அதற்கான தண்டனையை அல்லாஹ் உலகத்திலே கொடுத்து விடுகிறான். வரலாற்றிலே நிறைய சான்றுகளை நம்மால் பார்க்க முடியும். எனவே தான் பெருமானார் ஒரு ஆட்சியாளரை அனுப்புகின்ற பொழுது இது போன்ற ஒரு நசீஹத்தை செய்து அனுப்பினார்கள்.
ஈராக்கு பகுதியிலே சுல்தான் ஹாரம் ஷா என்ற ஒரு மன்னர் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. ஈராக், காபூல், துருக்கி போன்ற நாடுகளை கட்டி ஆண்ட மன்னர் ஒரு சமயத்தில் மது போதையில் ஒரு இறைநேசரை, பெரியாரை படுகொலை செய்து விடுகிறார். மறுநாள் நினைவு வருகிறது, போதை தெரிகிறது, ஒரு தவறு செய்துவிட்டோம், ஒரு அநீதம் செய்துவிட்டோம் என்ற குற்ற உணர்வு வருகிறது. இந்த நாட்டில் உண்டான முக்கியமான மார்க்க அறிஞர்களை அரசவைக்கு அவர் மன்னர் வர வைக்கிறார். அதிலே மிக முக்கியமான ஒரு நபர் ஷேக் நஜிமுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தலைமையிலே மார்க்க அறிஞர்கள் அரசவைக்கு வருகின்றார். அரசர் கேட்கிறார், நான் ஒரு குற்றம் செய்துவிட்டேன், ஒரு கொலை செய்துவிட்டேன், அதற்கான என்ன பணம் வேண்டுமானாலும் நஷ்டஈடு நான் தர தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஷேக் நஜிமுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன செய்தி வரலாற்றிலே மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த கொலைக்கான தீர்வு, இந்த அநீதத்திற்கான தீர்வு உன்னுடைய தலை வெட்டப்பட வேண்டும் என்று மன்னரை பார்த்து சொன்னார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய தலையும் வெட்டப்பட வேண்டும், எங்களுடைய தலையும் வெட்டப்பட வேண்டும், இந்த நாட்டின் மக்களின் தலையும் வெட்டப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இது நடந்ததற்கு பின்பு தான் ஈரானிலே மங்கோலியர்களின் படையெடுப்பு நிகழ்கிறது. செங்கிஸ்கான் தலைமையிலே மங்கோலியர்களின் படையெடுப்பு ஈரானில் நிகழ்கிறது. லட்சக்கணக்கான ஈரானியர்கள் அதிலே படுகொலை செய்யப்படுகிறார்கள். மன்னர் ஹாரம் ஷா கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்வதற்கு கூட துணி இல்லாமல் வீசப்படுகிறார் என்ற வரலாற்று செய்தியை நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு அல்லாஹ் அதற்கான வலிமையான ஒரு ஆற்றலை அநீதத்துடைய பிரார்த்தனைக்கு இறைவன் வைத்திருக்கின்றான். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அந்த துஆ அப்படியே மேகத்தை நோக்கி மேலே செல்லுமாம். அநீதம் இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனை துஹ்மரு அலல் ஹமாம், மேகத்தை நோக்கி உயர்ந்து செல்லுமாம். இந்த துஆவை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், யகூலு ரப்பு வ இஸ்ஸதி, என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக. இந்த துஆவை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக ல அன்சுரன்னகி, உனக்கு நான் உதவுவேன் என்று துஆவை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹுடைய வாக்கு ஒரு பொழுதும் அது பொய்யாகாது. எனவே தான் பெரியார்கள், மார்க்க பெரியார்கள், சஹாபாக்கள் ரொம்பவும் கவனமாக இந்த விஷயத்திலே இருந்திருக்கின்றார்கள். நம்முடைய பேச்சை குறித்து உண்டான கவனம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை குறித்து உண்டான கவனம், சிந்தனை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவருக்கு அது அநீதமாக போய்விடலாம், மிகப்பெரிய ஒரு குற்றமாக நிகழ்ந்து விடலாம். காரணம், இவ்வளவு தண்டனைக்கான காரணம் என்னவென்றால் அது அல்லாஹ்விடத்திலேயும் சரி, அவன் ரசூலிடத்திலேயும் சரி மிக மோசமான குற்றமாக பார்க்கப்படுகிறது. அநீதம்காரர்களை அல்லாஹ் ஒரு பொழுதும் விரும்புவதில்லை. குர்ஆன் சொல்கிறது, வல்லாஹு லா யுஹிப்பு ஸாலிமீன். ஆகவே கண்ணியத்தில் குறித்தானவர்களே, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சு எந்த விதத்திலும் பிற மனிதர்களுக்கு அது பாதகமாய் அநீதமாய் முடிந்துவிடக்கூடாது என்பதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்ல அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.